This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வேதியியலில் நம்மை சுற்றி உள்ள நிகழும் மாற்றங்களை பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நகம் மற்றும் முடி வளர்த்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல் போன்றவற்றை எந்த வகை மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும்? மெதுவான மாற்றங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். அடுத்ததான் பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைத்தல், பட்டாசு வெடித்தல், காகிதம் எரித்தல் போன்றவற்றை எந்த வகை மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும்? வேகமாக மாற்றம். அடுத்ததான் தொட்டான் சிலங்கியின் துலங்குதல், ரப்பர் வளையம் நீளுதல், பனிக்கட்டி உருகுதல் போன்றவற்றை எந்த வகை மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும்னா மீள் மாற்றம். அடுத்ததாக பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவில் இருந்து இட்லி தயாரித்தல் போன்றவற்றை எந்த வகை மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும்னா மீளா மாற்றம். சரிங்களா? அடுத்ததாக பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசல் ஆக்குதல், ரப்பர் வளைத்தல் இழுத்தல், நீரானது திட்டத்தில் இருந்து திரவமாகவும் திரவத்தில் இருந்து வாயுவாக மாற்றுவது போன்றவற்றை என்ன எடுத்துக்காட்டுனா இயற்பியல் மாற்றம் என்று குறிப்பிடுவார். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒரு திடப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பதங்கமாதல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பதங்கமாதல் நிகழ்வில் ஈடுபடும் பொருட்கள் எவை எவைனா கற்பூரம் மற்றும் நபிலின் அதாவது அந்துருண்டை. அடுத்தது பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது எதுனா நீர், அது வாட்டர். நெக்ஸ்ட்டு மரம் எரித்தல், சோளம் பொரித்தல், வெள்ளி ஆபரணம் கருப்பாக மாறுதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல் ஆகியவை என்ன மாற்றம்னா வேதியியல் மாற்றம். அடுத்தது இயற்பியல் மாற்றம் ஒரு டேஷ் வினையாகும்னா மீள் வினையாகும். வேதி மாற்றம் ஒரு டேஷ் வினையாகும்னா மீளா வினையாகும். இயற்பியல் மீளும், வேதியில் மீளா. அடுத்த காய் கனியாதல், தாவரங்கள் வளருதல், உணவு சமைத்தல், பருவநிலை மாற்றம், பால் தயிராகுதல் இவைகள் டேஷ் மாற்றங்கள் எனப்படும்னா விரும்பத்தக்க மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக காடுகள் அழித்தல், பழம் ஒழுகுதல், இரும்பு துரு பிடித்தல் ஆகியவை மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள் எனப்படும். அடுத்தது புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலையில் வெவ்வேறு மாற்றங்கள் ஆகியவை டேஷ் மாற்றங்கள் என்பதுனா இயற்கையான மாற்றங்கள் என்று குறிப்பிடுவார். அடுத்தது சமைத்தல், காடுகளை அழித்தல், கட்டிடம் கட்டுதல் போன்றவற்றை டேஷ் மாற்றங்கள் எனப்படும்னா செயற்கை அல்லது மனிதனால் செயல்படும் மாற்றங்கள் எனப்படும். தீக்குச்சியில் தலைப்பகுதியில் காணப்படும் வேதிப்பொருட்கள் எவைனா பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஆன்டிமனி டைராக்சைடு. அடுத்தது தீப்பெட்டியில் பக்கவாட்டில் காணப்படும் வேதிப்பொருள் என்னென்னா சிவப்பு பாஸ்பரஸ் எனப்படும். அடுத்தது மின்னாற்றல் பகுத்தல் எனப்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா மைக்கேல் பாரடே. அடுத்ததாக சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றை மூலப்பொருள் என்னென்னா சுண்ணாம்பு கல். அடுத்ததாக ஒளி சேர்க்கை வினை ஒரு டேஷ் வினையாகும்னா ஒளி வேதியியல் வினை ஆகும். அடுத்ததாக அமோனியா தயாரித்தல் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஹேபர் முறை என்று அழைக்கப்படுகிறது. அமோனியா தயாரித்தலில் வினை வேக மாற்றியாக பயன்படுவது எதுனா உலோக இரும்பு ஆகும்.
யூரியா தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள்னா வந்து அமோனியா. அடுத்தது தான் வந்து வனஸ்பதி நெய் டால்டா தயாரிப்பதில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது வந்து நிக்கல். அடுத்ததாக வந்து 141 வந்து உயிர் வினை வேதி மாற்றியாக பயன்படும் வகைகள் எவைனா வந்து எச்சம்கள் மற்றும் ஈஸ்ட்கள். அடுத்ததாக வந்து ஆப்பிள் மற்றும் காய்கறிகள் வெட்டி வைத்திருப்பின் கருப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமாக அவற்றில் உள்ள என்சைம்கள் யாவைனா வந்து ஆக்சிடேஸ் அல்லது டைரோனேசேஸ். அடுத்ததாக வந்து 143 வந்து அமில மழைக்கு காரணமான வேதிப்பொருட்கள் யாவைனா வந்து சல்பர் ஆக்சைடுகள் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். 144 வந்து புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான வேதிப்பொருட்கள் எவைனா வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள், கார்பன் மோனாக்சைடு, குளோரோ கார்பன் மற்றும் மீத்தேன் ஆகும். அடுத்தது 145 வந்து பசுங்குடில் வாயுகள் எவை எனப்படும்? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, குளோரோ கார்பன், மீத்தேன் மற்றும் நீராவி. இன்றைக்கான இப்படியில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்துறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். நன்றி.